நீ பார்க்கணும் அப்படின்னா நீ புறப்பட்டு வா அப்படின்ட்டு முடிவு மனசுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு நைட் தான் ஏதோ ஒரு மனசுல அவரு இது பண்ணாரு. எதுவாக இருந்தாலும் நீ கடந்து வா அப்படின்னு ஒரு ஆசிரியர் மாதிரி கேட்டேன். அப்போ நான் எழுந்துச்சி ட்ரெயின் பிடிச்சி வந்தேன். கரெக்டாக நாளை தீபம் இன்று வந்து ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி காலையில் இறங்கின நைட் தீபத்தை வந்து தரிசனம் பண்ணேன். அவ்வளோ பெரிய சூழல். எதுவாக இருந்தாலும் அடுத்தது இந்த பிராணம் போகணும்னா இங்கே போகட்டும், கடனை அதாவது அவங்க எது பண்ணாலும் நான் சந்தோஷம். ஆனால் இந்த தீபத்தை இங்கே வந்து தரிசனம் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோட வந்தேன். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஐயா என் கடன்காரன் எதிரில் வந்தாலும் அவன் என்னை கேளக்கூடாத கேட்கவே இல்லை. நானும் கிரிவலம் வந்தேன். அன்றைக்கே இது பண்ணி ஐயாவெல்லாம் வந்து ஈவினிங் தீபம் போடும்போது தீபம் பார்த்தேன். எல்லாருமே பார்த்தாங்க. எந்த விதமான இதுவும் கிடைக்கல, எந்த தொல்லையும் எனக்கு கிடைக்கல. நல்ல நிறைவு, நிம்மதியாக இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சி மீண்டும் தொழில் பண்ணி